ஸோ ஹே கைஸ், இந்த வீடியோல நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, உங்க பெர்சனோட நெக்ஸ்ட் பிளான் அண்ட் அவங்களோட நெக்ஸ்ட் ஆக்ஷன்ஸ் உங்களை பத்தி என்னவா இருக்கு அப்படின்றத பத்தி பார்க்கலாம். ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் த ரீடிங், ஸோ கைஸ் கமெண்ட் செக்ஷன் பக்கத்துல ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதில் உங்களோட ஹைப் நீங்க வந்து கொடுங்க. ஸோ தட் இது இன்னும் நிறைய பேருக்கு இது வந்து ரீச் ஆகும் அண்ட் அவங்களோட லைஃபுக்கு ஒரு பெட்டர் டிசிஷன் எடுக்கிறதுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த ரீடிங் நவ். ஓகே. ஸோ உங்க பெர்சனோட பிளானிங் வைஸ் நம்ம வந்து பார்க்குறப்போ அண்ட் பொதுவா உங்களோட எனர்ஜிஸ்மே நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, நீங்க இந்த கனெக்ஷன்ல வந்து நெறைய ஒரு சில பாசிட்டிவான ஒரு சில சேஞ்சஸ நீங்க வந்து எதிர்பார்க்குறீங்க. அதாவது இதுனா பை த ரூட் காஸ் இந்த ரிலேஷன்ஷிப்போட ஸ்டார்ட்டிங்ல இருந்தும் சரி, போகக்கூடிய இந்த அ எப்படி சொல்றது? இந்த டைம் டியூரேஷனாலும் சரி, இனி வர ஃபியூச்சர் டைம் டியூரேஷனாலுமே சரி. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நீங்க எதிர்பார்க்குற மாரி நல்ல ஒரு பேலன்ஸ்டா வந்து போணும் அப்படின்ற மாரி நீங்க வந்து எதிர்பார்க்குறீங்க. ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா அந்த ரிலேஷன்ஷிப் வந்து க்ரோ ஆகணும் அப்படின்ற மாரி உங்களுக்கு அந்த ஒரு தாட் நீங்க வந்து கிளியரா நீங்க உங்க மைண்ட்ல நீங்க வந்து செட் பண்ணி வச்சிருக்கீங்க. சில பேருக்கு நம்ம வந்து பார்க்குறப்போ, நீங்க வந்து லைக் உங்களுக்கு வந்து இந்த மாரி மேபி நீங்க வில்லேஜ்ல அந்த மாரி இருக்கக்கூடிய ஒரு பெர்சனா நீங்க வந்து இருக்கலாம். கிராமத்துல அந்த மாரி இருக்கக்கூடிய ஒரு பெர்சனா இருக்கலாம். ஏன்னா சம்திங் வந்து என்னன்னா, ஒரு நேச்சர பேஸ் பண்ணியும் சில விஷயம் வந்திருக்கு அப்படின்றனால தான் நான் இதில வந்து சொல்றேன். ஸோ உங்களுக்கு வந்து அம் எப்படி சொல்றது? கார்டனிங் பண்றது, அந்த மாரி சில விஷயமே அவங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கலாம். இல்ல நீங்களோ, இல்ல உங்களோட பெர்சனோ யாராவது வந்து விவசாயம் சார்ந்தப்பட்ட தொழில்ல வந்து வேலை பார்க்கக்கூடிய ஒரு பெர்சனாவும் இருக்கலாம். ஸோ அந்த மாரி ஒரு நேச்சர பேஸ் பண்ண சில மெசேஜஸ்மே வந்திருக்கு அப்படினால தான் இதை நான் உங்களுக்கு ஹைலைட் பண்றேன். ஸோ எப்படி ஒரு ஒரு மரம் வந்து எப்படி சொல்றது? லைக் அந்த ஒரு சின்னதா ஒரு ஒரு செடியாயி, அதுக்கப்புறம் அது ஒரு மரமா மாறுதோ, அது மாரி தான் நீங்க இந்த ரிலேஷன்ஷிப்ல அகைன் அந்த ஒரு ஒரு மேரேஜ் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்கட்டும், ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு பாசிட்டிவான வேல போகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கட்டும், அது எல்லாமே நீங்க எதிர்பார்க்குறீங்க. இங்க உங்களோட பெர்சனோட வைஸ்மே நம்ம வந்து பார்க்குறப்போ, அவங்களுக்குமே அதே மாரி சேம் தாட் தான் அவங்களுக்குமே வந்து இருக்கு. பட் இங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, நீங்க இந்த பெர்சன்க்கு அண்ட் அதே மாரி நீங்க அ மேபி நீங்க விரும்பக்கூடிய அந்த பெர்சனா இருக்கட்டும். ஸோ அவங்க வந்து எர்த் எலிமெண்ட்டாவும் இருக்க வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. டோரஸ், விர்கோ அண்ட் கேப்ரிகான். கன்னி ராசியா இருக்கலாம், மகர ராசியா இருக்கலாம், ரிஷப ராசியாவும் இருக்கலாம் அவங்க. ஓகேங்களா? ஸோ அந்த எனர்ஜிஸ்மே தான் நான் இங்க வந்து பார்க்குறேன். அண்டஸ் உள்ள சில பேருக்கு வந்து அவங்க ஏர் எலிமெண்ட்டாவும் இருக்கலாம். ஸோ இந்த மாரி மிதுன ராசியா இருக்கிறது, ஜெமினி, லிப்ரா அண்ட் அக்வாரியஸ், துலாம் ராசியா இருக்கிறது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்ம பார்த்தோம் அப்டின்னா, ஸோ அக்வாரியஸோட எனர்ஜிஸ்மே தான் நான் இங்க வந்து பார்க்குறேன். கும்ப ராசியோட எனர்ஜிஸ்மே தான் இங்க வந்து பார்க்குறேன். ஓகே. ஸோ இப்ப இப்ப நீங்க இந்த ரீடிங்க உங்களோட ஸ்பௌஸ்க்காக நீங்க வந்து பார்த்தாலும் சரி, ஆல்ரெடி நீங்க இப்ப வந்து மேரிடான ஒரு கப்புலா தான் நீங்க வந்து இருக்கீங்க அப்டின்னாலுமே, மேரேஜ் சம்மந்தப்பட்ட சில விஷயத்துல வந்துட்டு கொஞ்சம் இவங்க எடுக்கக்கூடிய ஸ்டெப் வந்து ஒரு ஸ்லோவா தான் இங்க வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் திங் ஓகேங்களா? ஆனா, இங்க நம்ம வந்து ஷூரா வந்து சொல்ல முடியும். அவங்களுக்குமே வந்து பார்க்குறப்போ மேரேஜ் பண்ணணும் அப்டின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து இங்க இருக்க தான் செய்யுது. நான் சொன்ன மாரி ஆல்ரெடி நீங்க வந்து ஆ இந்த இந்த ரீடிங் வந்து நீங்க உங்க ஸ்பௌஸ்க்காக நீங்க வந்து பார்க்குறீங்க அப்டின்னா, ஸோ இந்த மேரிட்டல் ரிலேஷன்ஷிப்க்கு அவங்க சைட்ல இருந்து எடுக்கக்கூடிய ஒரு எஃபர்ட்ஸா இருக்கட்டும், அவங்க சைட்ல இருந்து எடுக்கக்கூடிய ஒரு சில விஷயமா இருக்கட்டும், அவங்க வந்து பண்ணணும் அப்டின்றது தான் அவங்க வந்து எதிர்பார்க்குறாங்க. அவங்க செய்வாங்க ஓகேங்களா? பட் சில விஷயத்துல வந்து நம்ம வந்து பார்க்கும்போது இங்க என்ன அப்டின்னா, உங்க பெர்சன சுத்தி நெறைய இன்னும் சேலஞ்சிங்கான ஒரு சில சிச்சுவேஷன் இங்க வந்து இருக்கு. இவங்களுக்கு உங்க மேல விருப்பம் இருக்கு. இவங்க உங்கள வந்து கல்யாணம் பண்ணணும்னு நெனைக்கிறாங்க. இல்ல ஆல்ரெடி நீங்க அந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு மேரிட்டல் ரிலேஷன்ஷிப்ல இருந்தா கூட, இந்த ரிலேஷன்ஷிப்க்கு தேவையான ஒரு ஒரு விஷயங்கள அவங்க வந்து பண்ணணும்னு நெனைக்கிறாங்க. அந்த அளவுக்கு அந்த ஒரு பாண்ட வந்து கரெக்ட்டா கொண்டு போணும் அப்டின்ற அந்த ஒரு எண்ணம், அந்த நெனப்பு எல்லாமே இந்த பெர்சனுக்கு வந்து இருக்கு. ஓகேங்களா?
பட் இங்க நம்ம வந்து என்னன்னா, லைக் இந்த ரீடிங்ஸ்ல நான் ஒரு சில விஷயத்த நான் வந்து பார்க்குறப்போ, அந்த சேலஞ்சிங் அப்படின்ற ஒரு விஷயம் இங்க ரொம்ப அதிகமாவே இருக்கு. ஸோ உங்களோட தரப்புல சேலஞ்சிங் வந்து பார்க்கறதோட, உங்க பெர்சனோட சைட்லருந்து நம்ம வந்து பார்க்குறப்போ, நெறைய விஷயங்கள் அவங்க வந்து அ இந்த டைம்ல வந்து அவங்க வந்து போராடி தான் ஆகணும் அப்படின்ற மாரி இருக்கு. ஸோ அவங்கள சுத்தி நெறைய ஒரு சில ஹிடன் எனிமீஸ் கண்டிப்பா வந்து இருப்பாங்க. அது ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், இல்ல அவங்களோட கரியர் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும், இல்ல அவங்களோட வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும். ஸோ இத வந்து அவங்க தான் வந்து கோ த்ரூ பண்ணணும். ஓகேங்களா? இதுக்கு வந்து இதுல வந்து உங்களுக்கும், அவங்களுக்கும் எந்த ஒரு சம்மந்தமே வந்து கிடையாது. ஸோ அவங்களோட வாழ்க்கையில ஒரு சில பிரச்சனைகள் இந்த இந்த டைம்ல வந்து இருக்க தான் செய்யும். மத்த நபர்னால நெறைய ஒரு சில பிரச்சனைகள் உங்களோட பெர்சனுக்கு வந்து இருக்கும். ஆல்ரெடி ஒரு சில பேர்னால அவங்களுக்கு வந்து பிரச்சனை இருந்திருக்கும். அது அவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். யார் யார்னால பிரச்சனை அப்படின்றது தெளிவா அவங்க பெர்சனுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இங்க வந்து ஹிடன் எனிமீஸ் இருக்காங்க அப்படின்னா கூட, அவங்களுக்கு வந்து என்னன்னா லைக் கெஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. இவங்கனால தான் பிரச்சனை இருக்கு அப்படின்ற மாரி. பெர்சனலா உங்களோட பெர்சன் இருக்காங்க இல்லையா? அவங்களோட லைஃப்ப வந்து பாதிக்கிற மாரி இவங்க வந்து ஒரு சில விஷயங்கள் இவங்க வந்து பண்ணிட்டுருக்காங்க. அதனால என்னவோ உங்க பெர்சனுமே அந்த சில விஷயத்துல வந்து அவங்களுக்கும் ஒரு சில பாதிப்பு வந்து இருந்திருக்கும். ஆ நீங்களே வந்து பார்த்திருந்தீங்க, இல்ல நீங்களே வந்து யோசிச்சு நீங்க இப்ப பார்க்குறீங்கனாலே உங்களுக்கு ஒரு சில விஷயம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சில நேரத்துல உங்க பெர்சனோட மைண்ட் செட் வந்து கம்ப்ளீட்டா ஒரு மாரி டிஃபரெண்ட்டா இருந்திருக்கும். அவங்களுக்கு நெறைய ஒரு சில மூட் ஸ்விங்ஸ் இருந்திருக்கும். சில நேரத்துல ஏதோ உங்ககிட்ட சொல்லணும்னு நெனச்சிருப்பாங்க. அத அப்படியே வந்து மறைச்சிருப்பாங்க. சில நேரத்துல வந்துட்டு லைக் அவங்க ஒரு சில ஹிண்ட் மாரி உங்களுக்கு வந்து குடுத்திருந்திருக்கலாம். அ இது ஏதோ ஒரு சில பிரச்சனை வந்து போயிட்டுருக்கு அப்படின்ற மாரி ஒரு ஒரு சின்ன சின்ன ஒரு ஹிண்ட் மாரி உங்ககிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க. ஆனா அத பத்தி வந்து கம்ப்ளீட்டா வந்து உங்ககிட்ட வந்து இதுதான் பிரச்சனை. இல்ல இவங்கனால தான் பிரச்சனை. இந்த பிரச்சனைலாம் போயிட்டுருக்கு அப்படின்ற மாரி அந்த எல்லா விஷயத்தையும் வந்து உங்ககிட்ட வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க. அப்படி சின்ன சின்னதா ஒரு ஹிண்ட் மட்டும் தான் உங்களுக்கு வந்து குடுத்துருப்பாங்க. ஸோ, அதனால உங்களுக்கு வந்து என்னன்னா, சரி இவங்களோட வாழ்க்கையில ஏதோ ஒரு சில பிரச்சனை போயிட்டுருக்கு. இவங்கள சுத்தி ஏதோ ஒரு சில விஷயம் இங்க நடந்துட்டுருக்கு அப்படின்றது மட்டும் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். பட் அது என்ன பிரச்சனை? யாரால பிரச்சனை? எதனால பிரச்சனை? இவங்களுக்கு இதனால எவ்வளோ பாதிப்பாயிட்டுருக்கு? அப்படின்றத பத்தி உங்களுக்கு எந்த ஒரு ஐடியாவுமே இங்க வந்து இருந்திருக்காது. ஆனா, உங்க பெர்சன் வந்து என்னன்னா, ஸ்டார்ட்டிங்ல இவங்களுக்குமே வந்து அத பத்தி எதுவுமே வந்து தெரிஞ்சிருக்காது. போக போக இவங்களாவே வந்து எல்லாத்தையும் வந்து அனலைஸ் பண்ணியிருப்பாங்க. யாருனால பிரச்சனை நடக்குது? எதனால இந்த மாரி நடக்குது? அப்படின்ற மாரி அவங்களே ஒரு சிச்சுவேஷன்ல வந்து அவங்களுக்கு ஒரு டைம் எடுத்திருக்கும் அத கண்டுபிடிக்கிறதுக்கு. ஆனா, இப்ப அவங்க அத கண்டுபிடிச்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ, அதுக்குரிய என்ன ஒரு நடவடிக்கையோ அந்த விஷயத்த அவங்க வந்து பண்ண தான் செய்வாங்க. ஸோ, அதனால தான் நான் சொல்றேன். இதுக்கும் உங்களுக்கும் எந்த ஒரு சம்மந்தமே வந்து கிடையாது. ஸோ, அது உங்க பெர்சன் அவங்க தான் அந்த விஷயத்த வந்து ஹேண்டில் பண்ணி அத வந்து முடிக்கணும். ஸோ, இங்க வந்து என்னன்னா, லைக் இந்த பெர்சன் கண்டிப்பா உங்கள தேடி வருவாங்க. உங்களுக்குரிய அந்த ஒரு அப்ரோச், உங்களுக்குரிய ஒரு டைம் உங்களுக்காக வந்து ஸ்பெண்ட் பண்ற மாரி தான் வந்து பண்ணுவாங்க. ஆனா, இங்க வந்து நீங்க வந்து என்னன்னா, லைக் ஏதோ ஒரு சில தேர்ட் பெர்சன்ஸ் இருக்காங்களோ, இல்ல வேற யாராவது இருக்காங்களா, இல்ல வேற ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் இந்த ரிலேஷன்ஷிப்ப பாதிக்குதா அப்படின்ற மாரி மட்டும் நீங்க அந்த மாரி மட்டும் எதுவுமே வந்து நினைக்க வேண்டாமீங்க. ஓகேங்களா? இது வந்து உங்க பெர்சன் சார்ந்தப்பட்ட விஷயம். அவ்வளோதான். அவங்களோட சரவுண்டிங் சார்ந்தப்பட்ட விஷயம். ஸோ, அதுக்குரிய ஸ்டாண்ட் அவங்க வந்து எடுப்பாங்க. மத்தபடி இங்க இந்த பெர்சனோட சைட்லேருந்து நம்ம வந்து பார்க்குறப்போ, உங்களோட எஃபர்ட்ஸோ, இல்ல நீங்க இதுல வந்து ஹெல்ப் பண்றதோ, இல்ல நீங்க இதுல வந்து இன்வால்வ் ஆகுறதோ எதுவுமே வந்து கரெக்ட்டா இங்க வந்து இருக்காது. ஸோ லெட் இட் பி. அவங்க உங்ககிட்ட வந்து பேசும்போது அத பத்தி உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுவாங்க. அன்னைக்கு அத பத்தி நீங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டா அது போதும். அதுவரைக்கும் அவங்களுக்கு இதுக்குள்ள நுழையணுன்ற அவசியம் எதுவுமே இங்க வந்து கிடையாது. அடுத்து நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, இந்த பெர்சனோட சைட்ல இருந்து பார்க்குறப்போ, இந்த சில சேலஞ்சிங்கான சில விஷயம்லாம் இருக்கு இல்லையா? இது எல்லாத்தையுமே அவங்க வந்து முடிக்கிறதுக்கு ஒரு குறைஞ்சபட்சம் அவங்களுக்கு வந்து ஒரு சில டைம் எடுக்க தான் செய்யும். ஓகேங்களா? ஒரு சி ஒரு அன் ஒரு 6 டூ 8 மந்த்ஸ் ஆஃப் டைம் கூட சில பேருக்கு வந்து எடுக்கலாம். சில பேருக்கு ஒரு 4 டூ 6 மந்த்ஸ் ஆஃப் டைம் கூட இங்க வந்து எடுக்கலாம். ஸோ இந்த சில விஷயங்கள் இந்த சேலஞ்சிங்லேருந்து இந்த பெர்சன் வெளியில கம்ப்ளீட்டா வந்ததுக்கு அப்புறம் தான், இந்த ரிலேஷன்ஷிப்ல நீங்க நெறைய சேஞ்சஸ் நீங்க வந்து பார்க்கலாம். ஆனா இந்த இடப்பட்ட இந்த டியூரேஷன் டைம் இருக்கு இல்லையா? இப்ப இந்த 4 டூ 6 மந்த்ஸா இருக்கட்டும், இல்ல 6 டூ 8 மந்த்ஸ் ஆஃப் இந்த டைம் பீரியடா இருக்கட்டும், இந்த இடப்பட்ட நேரத்துல உங்க பெர்சன் வந்து உங்ககிட்ட வந்து கம்ப்ளீட்டா ஒரு சைலன்ட் கேமோ, இல்ல உங்ககிட்ட வந்து பேசாம இருக்கிறதோ, அந்த மாரி எதுவுமே இவங்க வந்து பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? எப்பயுமே அவங்க கிட்ட வந்து பேசுறத அவங்க வந்து பேச தான் செய்வாங்க. உங்களுக்குரிய ஒரு டைம வந்து அவங்க ஒதுக்கி உங்ககிட்ட வந்து பேசுறதா இருக்கட்டும், அத இவங்க வந்து பண்ண தான் செய்வாங்க. சில பேருக்கு நம்ம வந்து பார்க்குறப்போ, டெய்லி நீங்க இந்த பெர்சன் கிட்ட வந்துட்டு ஒரு ஃபோன் காலோ, டெய்லி இவங்க கிட்ட வந்து மெசேஜ் பண்றதோ, அந்த மாரி எனக்கு வந்து தெரியல. ஆ நீங்க சில 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 பேர் நம்ம வந்து பார்க்குறப்போ, வாரத்துல 1 வாட்டியோ, 2 வாட்டியோ கால்ல பேசுறது. ஸோ, இப்ப அவங்க எப்பலாம் அவங்க வந்து ஃப்ரீயா இருக்காங்களோ, அப்ப அவங்க உங்ககிட்ட வந்து மெசேஜ் பண்ணி பேசுவாங்க. ஸோ, அந்த மாரி சில ரிலேஷன்ஷிப் தான் நான் இங்க வந்து பார்க்குறேன். அதாவது கம்ப்ளீட்டா ரொம்ப ஒரு மாரி
அட்டாச்டா அந்த மாரி எதுவுமே வந்து நான் இங்க வந்து பார்க்கல. ஸோ சில உங்களுக்கே வந்து தெரியும், இவங்க அவங்க லைஃப்ல கொஞ்சம் பிஸியா இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சில வேலைலாம் அவங்க பிஸியா இருப்பாங்க அப்படின்ற பட்சத்துல, ஸோ ஆரம்பத்துலேருந்தே நீங்க அந்த மாரியே நீங்க வந்து பழகியிருப்பீங்க. ஸோ டெய்லி அந்த மெசேஜ் அண்ட் கால்ஸ் எதுவுமே இல்லாம, ஸோ அப்பப்போ அவங்க வந்து ஃப்ரீயா இருக்கிறப்போ உங்ககிட்ட பேசுறதா இருக்கட்டும், அந்த டைம்ல அவங்க கொஞ்சம் நிறையாவே உங்ககிட்ட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. மேபி ஒரு 30 மினிட்ஸ் காலா இருக்கலாம், இல்ல ஒரு 1 ஹவர் காலா இருக்கலாம், இல்ல ஒரு 2 ஹவர்ஸ் காலா இருக்கலாம். ஸோ அப்போ இங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, நீங்க அடுத்து அவங்க வந்து பேசும்போது, நீங்க அந்த சில விஷயத்த நீங்க வந்து நோட்டீஸ் பண்ணி வேணா பாருங்க. ஸோ அவங்க சைட்லேருந்து அவங்க என்ன சொல்ல விரும்புறாங்க அப்படின்றது ஒரு சின்ன சின்ன ஹிண்ட் அவங்க வந்து குடுப்பாங்க நான் சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த மாரி அவங்க சொல்றாங்களா அப்படின்றத வந்து பாருங்க. பட் இந்த பெர்சன் சில விஷயத்த வந்து மறைக்க தான் செய்வாங்க. அவங்களோட பெர்சனலா இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள வந்து இவங்க இ ஓப்பன் அப் பண்ணி சொல்றதுக்கு கொஞ்சம் ரொம்பவே வந்து டைம் எடுக்க தான் செய்யும். பட் மேக்ஸிமம் உங்க பெர்சன் வந்து என்னன்னா, இப்போதைக்கு இது எதுவுமே தெரிஞ்சுக்க வேண்டாம் அப்படின்ற மாரியும் இவங்க நெறைய விஷயத்த உங்ககிட்ட வந்து மறைக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி அப்படிதான் மறைச்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாரி சில விஷயத்த இவங்க வந்து மறைக்கலாம். ஓகேங்களா? அவங்கள பொறுத்தளவுக்கு என்ன அப்டின்னா, இந்த பிரச்சனைய நானே வந்து ஹேண்டில் பண்ணிப்பேன் அப்டின்றதுல அவங்க ரொம்ப தெளிவா வந்து இருக்காங்க. ஓகே. அண்ட் அதே மாரி நம்ம இந்த பெர்சனோட நெக்ஸ்ட் ஆக்ஷன் வைஸ்மே நம்ம வந்து பார்க்குறப்போ, இந்த ரிலேஷன்ஷிப்க்கு நெறைய ஒரு சில கிளாரிட்டி உங்களுக்கு கண்டிப்பா வந்து கிடைக்கும். உங்களுக்கு கண்டிப்பா வந்து தெரியும், இங்க எந்த ஒரு 3வது நபரும் இங்க வந்து எதுவுமே கிடையாது. இல்ல 3வது நபரால உங்களுக்கு ஏதாவது ஒரு சில பிரச்சனையோ அந்த மாரி எதுவுமே கிடையாது. இந்த ரிலேஷன்ஷிப்ல நீங்க, அவங்க மட்டும் தான். வேற யாருமே இங்க வந்து இல்ல அப்டின்றது உங்களுக்கு கிளியரா அது வந்து உங்களுக்கு வந்து புரியும். ஸோ இவங்க சில விஷயத்துல வந்து இந்த மாரி வந்து என்னன்னா, லைக் அ உங்ககிட்ட சரியா டைம் ஸ்பெண்ட் பண்ணாம அப்பப்போ வந்து பேசுறதா இருக்கட்டும். ஸோ ஐ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ த்ரூ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். ஏன்னா, அவங்க லைஃப்ல இந்த இந்த விஷயம்லாம் போயிட்டு இருக்குங்கிறனால தான், அவங்கனால அவங்க கிட்ட வந்து கம்ப்ளீட்டா ஒரு அட்டாச்டா அவங்க கிட்ட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாம, எப்பலாம் அவங்க ஃப்ரீயா இருக்காங்களோ, அந்த நேரத்துல மட்டும் அவங்க வந்து உங்ககிட்ட வந்து பேசுறாங்க. அவ்வளோதான். மத்தபடி இந்த பெர்சனோட சைட்லருந்து இவங்க லைக் இனி வர ஃபியூச்சர் டேஸ்ல நீங்க இந்த பெர்சன் கிட்ட வந்து நெறையாவே ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு சில சேஞ்சஸ் நீங்க வந்து பார்ப்பீங்க. ரொமான்டிக்கா இந்த பெர்சன் உங்ககிட்ட வந்து அப்ரோச் பண்ணலாம். ரொம்ப ஃபீலிங்ஸா இருக்க மாரி இவங்க வந்து உங்ககிட்ட வந்து காட்டலாம். ஆ ஸோ நெறைய ஒரு சில குட் மெமரீஸ் கண்டிப்பா வந்து இருக்க தான் செய்யும். ஸோ இந்த பெர்சன வந்து ஏதாவது மீட் பண்றதுக்கும் உங்களுக்கு ஒரு சில வாய்ப்பு உங்களுக்கு வந்து கிடைக்கும். மோஸ்ட் ப்ராபப்லி சில பேருக்கு ஃபெப்ரவரி மந்த் அப்கமிங் ஃபெப்ரவரி மந்த் நீங்க இந்த பெர்சன வந்து மீட் பண்றதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். சில பேருக்கு நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, நீங்களும் இந்த பெர்சனும் 6ஆம் தேதியில பிறந்த ஒரு பெர்சனா வந்து இருக்கலாம். இல்லன்னா லைஃப் பாத் நம்பர் 6ஆ இருக்கும். ஆர்எல்ஸ் நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, ஜூன் மாசம் பிறந்த ஒரு பெர்சனா வந்து இருந்திருப்பீங்க. மேக்ஸிமம் பார்க்குறப்போ லைக் 2 பேருமே ஒரு ஜூன் மந்த்ல பிறந்த ஒரு பெர்சனாவும் இருக்கலாம். ஓகேங்களா? சம்திங் ரிலேட்டட் டூ த 6 இங்க. ஸோ யாஹ்! அண்ட் நெறைய விஷயத்துல நம்ம வந்து பார்க்குறப்போ, நீங்க எதிர்க்கூட நீங்க வந்து பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ அன்எக்ஸ்பெக்டடா நெறைய ஒரு சில சேஞ்சஸ் இந்த ரிலேஷன்ஷிப்ல கண்டிப்பா வந்து இருக்க தான் செய்யும். அண்ட் அத தவிர்த்துமே நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, கரியர் வைஸ்லயுமே உங்களுக்கு நீங்க இப்ப வொர்க் பண்றீங்க, இல்ல ஏதாவது வொர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க அப்டின்னா, கண்டிப்பா அதுக்குரிய ஸ்டெப்ஸ் நீங்க வந்து பண்ணுங்க. ஏன்னா எக்ஸ்ட்ரா மெசேஜஸா அதுவுமே வந்திருக்கு அப்டின்னா தான், அதையுமே நான் வந்து சொல்றேன். ஸோ கரியர் வைஸ் நெறைய இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கும், உங்களோட பெர்சனுக்கும் கண்டிப்பா வரும். சின்ன சின்னதா ஒரு சில சேஞ்சஸ் நீங்க வந்து பார்ப்பீங்க. ஸோ தட் உங்களுக்கு அது ஒரு பிக் சேஞ்சஸா வந்து ஆஃப்டர் சம் டைம் அது உங்களுக்கு ஒரு பெரிய சேஞ்சஸா உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, அவங்களோட பிளானிங்ஸ்லேருந்து எல்லாமே வந்து பார்க்குறப்போ, இந்த கனெக்ஷன்ஸ நெறைய விதத்துல அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ண தான் நெனைக்கிறாங்க. இந்த கனெக்ஷன்ஸ்க்குரிய ஒரு சில ஸ்டாண்டா இருக்கட்டும், ஒரு சில ஆக்ஷனா இருக்கட்டும், அது எல்லாமே அவங்க வந்து பண்ணணும்னு தான் நெனைக்கிறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி அவங்களோட லைஃப்ல நடந்துட்டு இருக்க அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வரணும் அப்டின்றது தான் அவங்களோட ஒரு பெரிய தாட்டா இருக்கு. ஏன்னா அவங்களோட லைஃப்க்குள்ள நெறைய பேர் வந்து இன்வால்வ்மெண்ட்ல இருக்க தான் செய்றாங்க. ஸோ தொழில் ரீதியா ஒரு சில போட்டி, வளர்ச்சி பொறாமை அந்த மாரி சில விஷயங்கள் இங்க வந்து இருக்க தான் செய்யுது. அன்ஃபினிஷ்டு பிசினஸ் அப்படின்ற மாரி ஒரு சில விஷயம் இங்க வந்து என்னன்னா, லைக் முடிவுக்கு வரணும். அது முடிவுக்கு வராம இருக்கு. ஸோ அந்த சில விஷயத்தெல்லாம் இவங்க வந்து கிளியர் பண்ணுவாங்க. கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ரிலேஷன்ஷிப்ல நீங்க நல்ல ஒரு சில சேஞ்ச் நீங்க வந்து பார்க்கலாம். நான் சொன்ன மாரி அந்த ஒரு டைம் பீரியட் 4 டூ 6 மந்த்ஸ் ஆர் 6 டூ 8 மந்த்ஸ் ஆஃப் டைம் பீரியட் இங்க வந்து எடுக்கும். பட் இன் பிட்வீன் இந்த இந்த இடைப்பட்ட நேரத்துல இந்த பெர்சன் கிட்ட இருந்துமே நீங்க நெறைய ஒரு பாசிட்டிவ் சேஞ்ச் நீங்க வந்து பார்ப்பீங்க. ரிலேஷன்ஷிப் வைஸ் அவங்க எவ்வளோ உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் குடுக்குறாங்க அப்படின்றதையும் நீங்க கண்டிப்பா நீங்க வந்து பார்ப்பீங்க. நெறைய பாசிட்டிவான ஒரு சில சேஞ்சஸ் இங்க இருக்கும். அடிக்கடி இந்த பெர்சன வந்து மீட் பண்றதுக்கோ, பேசுறதுக்கோ, கம்யூனிகேட் பண்றதுக்கோ அந்த மாரி ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். நீங்க அகைன் நான் சொன்ன மாரி லைக் ஆல்ரெடி நீங்க இப்போ ஒரு மேரிட் பெர்சனா நீங்க வந்து இருக்கீங்க. உங்களோட ஸ்பௌஸ்க்காக வந்து நீங்க வந்து பார்க்குறீங்க அப்படின்னா, உங்கள இந்த பெர்சன் வெளில கூட்டிட்டு போகலாம். அடிக்கடி உங்கள வெளில கூட்டிட்டு போறதா இருக்கட்டும். ஸோ அங்க ஏதாவது ஒரு சில விஷயம் உங்ககிட்ட வந்து பேசலாம். ஸோ அதுவுமே
எப்பயுமே வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் பத்தின விஷயமா தான் இருக்கும். அவங்களோட பெர்சனல பத்தி அவங்க உங்ககிட்ட வந்து கொண்டு வர மாட்டாங்க. பெர்சனலா இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை, பெர்சனலா இந்தந்த பெர்சனால ஒரு சில பிரச்சனை அப்படின்ற அந்த பாயிண்ட் மட்டும் உங்க வாயில வந்து வராது. மத்தபடி உங்கள பத்தின விஷயம், உங்கள சார்ந்தப்பட்ட விஷயம், இந்த ரிலேஷன்ஷிப் சம்மந்தப்பட்ட விஷயம் இதே தான் இவங்க வந்து பேசுவாங்களே தவிர்த்து, அவங்களோட பர்ட்டிகுலர் வாழ்க்கையில என்ன நடக்குதுங்கிறத வெளியில காமிச்சுக்கவே மாட்டாங்க. ஸோ ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பெர்சன் தான். ரொம்ப ஒரு பொட்டன்ஷியலான ஒரு பெர்சன் தான். தட் இஸ் அகைன் அ குட் திங். அது மெச்சூர் வேலைய அவங்க வந்து ஹேண்டில் பண்றாங்க. அவங்க ஒண்ணும் என்ன சொல்றதுன்னா, லைக் அவங்க இந்த டைம்ல எப்படின்னா, தன்னோட ஒரு விஷயத்துக்காக அவங்க யார்கிட்டயும் வந்து எந்த ஒரு ஹெல்ப்புமே அவங்க வந்து கேட்கல. அண்ட் சச் கைண்ட் ஆஃப் கேஸஸ் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காங்க அப்படின்னா, அவங்க கிட்ட வேணா அவங்க அத பத்தி டிஸ்கஸ் பண்ணலாமே தவிர்த்து, மத்தபடி அவங்க யாரையுமே வந்து மேக்ஸிமமோட கேஸ்ல வந்து பார்க்குறப்ப யாரையுமே அவங்க வந்து இன்வால்வ் பண்ணல. அவங்களோட லைஃப்க்கு ஒரு டிசிஷன அவங்க பெர்ஃபெக்ட்டா வந்து மூவ் பண்றாங்க. அவங்க லைஃப்‌க்காக அவங்களுக்கு என்ன விஷயத்துல அவங்க ஸ்டாண்ட் எடுக்கணுமோ, அத அவங்க பெர்ஃபெக்ட்டா வந்து பண்றாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ இவர் பெர்சன் எனர்ஜி வந்து பார்க்குறப்போ ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு எனர்ஜி, ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு ஆராவா தான் இங்க வந்து இருக்கு. ஸோ கண்டிப்பா அவங்க மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு பிரச்சனையா இருக்கட்டும், அவங்க லைஃப்ல இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையா இருக்கட்டும், ஸோ அதுலேருந்து கண்டிப்பா இந்த பெர்சன் வந்து வெளில வரணும்னு தான் நானுமே வந்து ஆசைப்படுறேன். ஸோ தட் இந்த பெர்சன் அந்த ஒரு நெகட்டிவிட்டி, அந்த ஒரு நெகட்டிவ் பீப்பிள்ஸ் கிட்டேருந்து இவங்க கம்ப்ளீட்டா வந்து எக்ஸிட் ஆயிட்டாங்க அப்படின்னாலே, உங்களோட ரிலேஷன்ஷிப்ல இன்னும் நெறைய ஒரு சில குரோத் அண்ட் சேஞ்ச் நீங்க வந்து பார்க்கலாம். இன்னும் நெறைய இந்த பெர்சன் உங்ககிட்ட வந்து இன்னும் நெறைய விஷயத்துல வந்து இன்வால்வ் ஆவாங்க. ஸோ அந்த பாண்ட் வைஸ் நெறைய ஒரு சில இன்கிரிமெண்ட் வரும். ஸோ தீஸ் ஆர் திங் ஐ கேன் சீ இன் யுவர் ரீடிங் கைஸ். கண்டிப்பா இந்த ரீடிங் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும், ரெசனேட்டா இருக்கும் அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ இன் கேஸ் உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு, ரெசனேட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நீங்க இந்த சேனல் வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா வெல்கம் யூ ஆல் டு திஸ் சேனல் 143 ஃபேமிலி. ஸோ கைஸ் ப்ளீஸ் கிவ் சப்போர்ட். உங்களோட சப்போர்ட் எனக்கு போத் யூடியூப் சேனல் அண்ட் ப்ளஸ் என்னோட இன்ஸ்டாகிராம் நீங்க வந்து கொடுங்க. And then for any kind of a personal readings, for any kind of a black magics through உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு இருக்கு, ஏதாவது நெகட்டிவிட்டி உங்களோட லைஃப் ஏதாவது அஃபெக்ட் பண்ற மாதிரி நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்னா, ஃபார் ஆல் த ரிமூவல்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம வந்து லைக் நான் அதை உங்களுக்கு எல்லாருக்குமே நான் பண்ணி தான் கொடுக்குறேன். ஸோ அது சார்ந்தப்பட்ட விஷயமே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க என்னோட வாட்ஸ்அப் இல்லைன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் கைஸ் லைக் இது போல என்ன மல்டிபிளேஷன்ஸ் நீங்க வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்னோட யூடியூப் சேனல்ல போட்காஸ்ட் அப்படின்ற செக்ஷன் இருக்கும். அது நான் தமிழ் டர்ன்னு சொல்லிட்டு நான் பேர் வச்சிருப்பேன். அதை நீங்க போய் பாருங்க. இது போல மல்டிபிளேஷன்ஸ் எல்லாமே நான் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு நிறைய விதத்துல அது வந்து கைட் பண்ண தான் செய்யும். மேக்ஸிமம் எல்லாமே டைம்லெஸ் ப்ரெடிக்ஷன்ஸ்னால இட் வில் பி ஸோ ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. அதை போய் நீங்க கண்டிப்பா நீங்க வந்து வாட்ச் பண்ணுங்க. அண்ட் அகைன் கைஸ் லைக் ப்ளீஸ் உங்களோட சப்போர்ட் எனக்கு போத் யூடியூப் சேனல் அண்ட் அஸ் வெல் அஸ் இன்ஸ்டாகிராம் நீங்க வந்து கொடுங்க. ஆல் த டீடைல் நான் இந்த வீடியோட ஹைலைட் கமெண்ட்ல கொடுத்துருப்பேன். அண்ட் அஸ் வெல் இந்த வீடியோலுமே வந்து டிஸ்பிளே இருக்கும். ஸோ அகெயின் லைக் கமெண்ட்ஸ் பக்கத்துல ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் உங்களோட சப்போர்ட் நீங்க கண்டிப்பா வந்து கொடுங்க. பிகாஸ் இது இன்னும் நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து ரீச் ஆகும் அண்ட் அவங்களோட லைஃபுக்காக ஒரு பெர்ஃபெக்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு இந்த வீடியோ அவங்களோட லைஃப்க்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புறேன். ஸோ ப்ளீஸ் கிவ் சப்போர்ட் தேர் அஸ் வெல். ஸோ see you guys next time. I'll love you all. Take care. Bye bye.